ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். அப்படி என்ன சார் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 ஒரு சவுத் கொரியன் பிளாக் காமெடி ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரீசெண்டாக வெளியான ஸ்லீப். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத இங்கே லைட்டாக பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகி 2 பேரும் கல்யாணமான கப்பல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறாங்க. படத்துடைய முதல் காட்சியிலேயே 2 பேரும் வீட்டில் பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கதாநாயகன் ஹெவியாக குரட்டை விட்டுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி இருக்க ஒரு தருணத்தில் திடீர்னு தூங்கிட்டு இருந்தவர் இவர் குரட்டை விட்டதுனால ஹீரோயின் எந்திரிச்சிடுறாங்க. இருந்தாலும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே வந்துட்டான் அப்படிங்கிறாப்புல. யார் உள்ளே வந்துட்டான், என்னதை சொல்கிறேன் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முழிக்கிற அந்த தருணத்திலேயே யாரோ வாசலில் கதவை உடைக்கிற மாதிரி இல்லை கதவை யாரோ திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை, ஆச்சரியமாக இருக்குது. என்ன இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கான், ஆனால் யாரோ வந்துட்டான் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக சொல்கிறான். எப்படி தெரியும் இந்த ஆளுக்கு, அதீத சக்தி வந்துருச்சு அந்த ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. இப்போ வெளியே போய் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் போகிறாங்க அவங்க, எவனோ உள்ளே நுழைஞ்சிட்டாண்டோய் அப்படின்னு. ஆனால் உண்மையாக காற்றுல கதவு ஒன்று ஆடிக்கிட்டு இருக்குது. அதுதான் டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு. அடா இதுதானே அது அப்படின்னு போய் பார்த்தா அந்த கதவு சாத்த முடியாத அளவுக்கு நடுவில் ஒரு செருப்பு ஒன்று கிடக்குது. அது யார் செருப்பு அப்படின்னா நம்ம ஹீரோவோட செருப்பு தான். அந்த ஒரு செருப்பு அங்கே கிடக்குது, இன்னொரு செருப்பு பெட்டில் குரட்டை விட்டு படுத்துக்கிட்டு இருக்காப்லையே ஹீரோவுடைய காலில் இருக்குது. அப்போ தான் கதாநாயகிக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓஹோ, இந்த ஆளுக்கு இந்த ஸ்லீப் வாக்கிங்கிற பிரச்சனை வேறு இருக்குது இப்போ புதுசா அப்படிங்கிற அந்த விஷயமே. ஆனால் நாட்கள் கடக்க இவர் ஸ்லீப் வாக் பண்ணுறாரு அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ஆள் ரொம்ப வித்தியாசமான சம்பவங்கள் எல்லாத்தையும் நைட்டு பண்ணி விடுறான். இது ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் பயத்தை பீதியை கிரியேட் பண்ணுது. இது பத்தாததுக்கு ஒரு தருணத்தில் இந்த ஆளுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தா நம்ம ஹஸ்பண்ட் மாதிரியே இல்லையே, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி போக இதை போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொல்லி போய் இவங்க கன்சல்ட்டும் பண்ணுறாங்க. அந்த ஆளும் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க எல்லாம் சரியாக போகும், இது ஒரு டைப்பான ஸ்லீப் டிஸார்டர், அது சீக்கிரம் சரியாக போயிடும், அதுக்கு தான் மெடிகேஷன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆள் அனுப்பி வைக்கிறாப்புல. ஆனாலும் இதுக்கப்புறம் ஹீரோயின் நினச்சி பார்க்காத அளவுக்கு பல சம்பவங்கள் அந்த வீட்டுக்குள்ளே அரங்கேறுது. அப்படி என்ன தான் இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு அறிமுக இயக்குனர் இயக்குன ஒரு படம். ஆனால் அப்படி தெரியலை, பார்க்குறதுக்கு நீட்டான ஒரு படமாகத்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர். ஆனால் ஒரு பிளாக் காமெடி ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லராக இந்த படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தும் இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட விதத்திலேயே இப்படியும் ஹாரர் த்ரில்லரை ப்ரெசென்ட் பண்ணலாம் பார்த்துக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா பேயவே காட்டாமல் ஒரு பேய் படம் உங்களால் எடுக்க முடியுமா? அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. பேயை முகத்தை காட்ட மாட்டாங்க அவ்வளோதான். ஆனால் அது எங்கேயாவது கார்னரில் கருப்பாக ஒரு உருவம் தெரிகிற மாதிரி, இந்த கட்டிலுக்குள்ளேருந்து எரிஞ்சு போன கை வர்ற மாதிரி, இந்த மாதிரி காமெடியெலாம் பண்ணுவாங்களே, இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பேய்ங்கிறதே அந்த படத்தில் காமிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எஃபெக்ட் நமக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒரு சம்பவம் இந்த வீட்டில் நடக்குது, ஏதோ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை மட்டும் லைட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் பேயை காமிக்காமல் ஒரு பேய் படத்தை எடுக்க முடியும். ஸோ இப்படியும் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் இப்படி படங்களும் நம்ம வியூவர்ஸுக்கு அறிமுகப்படுத்தலாம், அவங்க எந்த படத்தையும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு இப்போ ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட என்ன ஒரு டீசெண்டான வச்சு டெஃபினட்டாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. கதாநாயகி 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ், இவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆன இந்த கெமிஸ்ட்ரி, அதுவும் ஒரு கட்டத்தில் இது ஒரு எல்லை மீறி ஒரு சம்பவமாக மாறும்போது எப்படி ஒருத்தருக்குள்ளே அந்த புரிந்துணர்வுங்கிறது இருக்குது, என்ன பண்ணுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணுறாங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது கதாநாயகி 2 பேரும் பிச்சு படம் எடுத்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொல்லணும். டெக்னிக்கல் சைட்லேயும் சினிமோட்டோகிராஃபியும் சவுண்ட் டிசைனிங்கும் தான் நீ குறிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒரே ஒரு ஃப்ளாட்டு அவ்வளோதான், இதை தாண்டி இந்த கதைக்கிழமை எங்கேயுமே பெருசாக வெளியே போயிருக்காது. இந்த ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள், அதுக்கான காட்சிகள், அதுவும் முக்கியமாக இரவு நேரங்களில் பல காட்சிகள், அதுக்கான லைட்டிங்ஸு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைனிங் நான் தான் சொன்னேன், சம்பவமே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். லைட்டாக அங்கங்கே தான் வந்துட்டு போகும், ஆனாலும் ஒரு ஜெர்க்க கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவத்தை அங்கங்கே லைட்டாக பண்ணியிருப்பாங்க சவுண்ட் டிசைனிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு நியூரிட்டி சம்பவம் ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.